எல்லாருக்கும் வணக்கம். இதை மாதிரி எங்களுக்கு ஒரு நியூஸ் வந்தது 16ஆம் தேதி சாயங்காலம். பெரும்பாலான இடங்களில் மழை பெய்ய போகுது, ஜாக்கிரதையாக இருங்க, அதிகமான மழையாக இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு நியூஸ் வந்தது. சரி, எப்போவும் வரக்கூடிய மழை தானே நினச்சோம். ஆனால் கொஞ்ச நேரத்தில் இந்த மாதிரி ஒரு மெசேஜ் வந்தது. இதை மாதிரி எல்லா பொருட்களும், அத்தியாவசிய பொருட்கள்லாம் வாங்கிக்கோங்க, கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்துக்கோங்க அப்படின்னு சொல்லி மெசேஜ் வந்தது. சரி, அது எல்லாத்தையும் நம்ம வாங்கிக்கிடுவோம்னு பிளான் பண்ணுறதுக்குள்ளே மழையும் ஆரம்பிச்சிருச்சு. எப்பவும் போல் மழை பெய்யக்கூடிய மழை தானே, கொஞ்ச நேரம் பெய்யும், அப்புறம் தண்ணி ஆற்றுல கொஞ்சம் அதிகமாக ஓடும், அதுக்கப்புறம் குறைஞ்சிரும், அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லையே அப்படின்னு நினச்சோம். அதே மாதிரி கொஞ்சம் நேரத்தில் இவங்க வந்து ஒரு 4 மாவட்டத்துக்கு ஆரஞ்சு அலர்ட் கொடுத்தாங்க, கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க அப்படின்னு சொல்லி. என்னடா ஆரஞ்சு அலர்ட்லாம் கொடுக்குறாங்களே, கொஞ்சம் பெரிய மழையாக இருக்குமோன்னு நினச்சிட்டு இருக்கிறதுக்குள்ளே தேசிய பேரிடர் மீட்பு குழுலாம் வர ஆரம்பிச்சிருச்சு. இவ்வளோ தூரம் வந்துருச்சு, அப்போ பெரிய அளவாக தான் இருக்குமோ, ஓரளவு பெரிய அளவு வெள்ளங்கள் வரும், கரையோர பகுதிகளெலாம் பாதிக்கப்படுமே அப்படின்னு தான் யோசிச்சுட்டு இருந்தோம். மறுநாள் காலையில் வரைக்கும் அந்த மழை பெய்ய ஆரம்பிச்சிது. சாயங்காலம் ஆரம்பித்து எவ்வளோ தூரம் அந்த மழை பெஞ்சிருக்குன்னு பார்த்தாலே தெரியும். இங்கே இருக்கிற பாத்திரங்கள்லேருந்து எல்லாமே நிரம்பிடுச்சு. ஸோ மழை பெஞ்சிக்கிட்டே இருக்குது. எதிர்த்தாப்பில் இருக்கக்கூடிய நிறைய இந்த தோட்டங்கள், இந்த செடிகள் எல்லாமே நிரம்பி ரோட்டுக்கு கொஞ்சமாக தண்ணி வர ஆரம்பிச்சிது. பெஞ்சிக்கிட்டே இருக்குது இந்த மழை நிற்காமல். இவ்வளோ தூரம் மழை பெய்யும்னு எதிர்பார்க்கவே இல்லை மறுநாள் காலையில் வரைக்கும். ஸோ நாங்கள் என்ன பண்ணோம், இவ்வளோ தூரம் மழை பெஞ்சிட்ருக்குது, சரி அப்போ நம்ம ஓரளவு தேவையான ஜாமான்கள்லாம் கொஞ்சம் வாங்கி வச்சுக்கிடுவோம், இன்னும் எவ்வளோ மழை பெய்யும்னு தெரியலையே அப்படின்னு யோசித்து கொஞ்சம் ஜாமான்லாம் லிஸ்ட்டு போட்டு எழுத ஆரம்பிச்சிட்டோம். ஏன்னா அடுத்து மழை நிற்கிற மாதிரி தெரியலை, கண்டினியூஸாக பெஞ்சிட்டே இருந்தது. ஏன்னா அதுக்குள்ளே அவங்க கொஞ்சம் நேரத்தில் ரெட் அலர்ட் ஒன்று கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த மாதிரி ஆரஞ்சு அலர்ட் ஆரம்பித்து அடுத்து ரெட் அலர்ட்டுக்கு வர ஆரம்பிச்சிருச்சு. நீங்கள் இன்னும் சேஃபாக இருங்க, மழை வந்து கண்டிப்பாக நிற்காது, இந்த 4 மாவட்டமும் அதிகமாக பாதிக்கப்படும், ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க அப்படின்னு சொல்லி ரெட் அலர்ட் வேறு கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ரைட் அப்படின்னு சொல்லி அவங்க கொடுத்து கொஞ்ச நேரத்திலே தண்ணி எங்கள் தெருவில் ரொம்ப அதிகமாக ஏற ஆரம்பிச்சிருச்சு. கொஞ்சம் கொஞ்சமாக இருந்த தண்ணி ரொம்ப அதிகமாக ஏற ஆரம்பிச்சிருச்சு. இவ்வளோ தூரம் தண்ணி ஏறி நானும் பார்த்ததே இல்லை இந்த தெருவில். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஏற ஏற ஆகா, இன்னும் எவ்வளோ தண்ணி வரும்னு தெரியலை, மழையும் நிற்கலை, இந்த மாதிரி தண்ணி ரொம்ப ஏறுது, அப்போ நம்ம போய் ஜாமான்லாம் வாங்குவோம்னு அப்படியே ஒரு ரவுண்ட் போகும்போது ஆற்று பாலத்துக்கிட்ட போனோம். அங்கே தண்ணி முக்கால்வாசி ஏறிடுச்சு. இவ்வளோ தூரம் தண்ணி வந்துருச்சா, சரி பார்ப்போமே அப்படின்னு சொல்லி வண்ணார்பேட்டை பாலத்துலேருந்து ஜங்ஷன் போகக்கூடிய அந்த சாலையில் போய் பார்த்தோம். அந்த பகுதியிலையுமே தண்ணி இவ்வளோ தூரம் ஏறி இருக்கு. சரி, அப்போ 2 கரையும் தொட்டு போகிற அளவுக்கு தண்ணி வெள்ளம் போக ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா அங்கே அணைகள்லையும் தண்ணி திறந்து விட்டதுனால இவ்வளோ தூரம் தண்ணி வர ஆரம்பிச்சிருச்சு. அப்போ இன்னும் கொஞ்சம் தண்ணி ஏறும் போல். அது வரைக்கும் மழை விடலை, கிட்டத்தட்ட இது பகல் நேரம் தான், ஆனால் எந்த அளவுக்கு இருட்டி போய் மழை பெய்யுதுன்னு பார்த்தாலே உங்களுக்கே தெரியும். சரி, அப்போ நம்ம வந்து ஜாமானெல்லாம் வாங்கிட்டு கிளம்பிடுவோம், ஏன்னா இந்த மழை நிற்கிற மாதிரி தெரியலை அப்படின்னு சொல்லி தான் ஜாமானை வாங்கிட்டு நான் என்னுடைய தெருவுக்கு வர்றதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு என்னுடைய வண்டியுடைய அரை டயர் முங்குற அளவுக்கு தண்ணி ஏறிடுச்சு. இவ்வளோ தூரம் தண்ணி வரும்னு எதிர்பார்க்கல, தண்ணி அவ்வளோ தூரம் வந்துருச்சு. ஒரு கால அளவுக்கு கொஞ்சமாக இருந்த தண்ணி நான் வெளியில் போய் ஜாமான்லாம் வாங்கிட்டு வர்றதுக்குள்ளே இவ்வளோ தூரம் தண்ணி ஏறிடுச்சு. இந்த மாதிரி தண்ணி வரும்னு எதிர்பார்க்கல. அதனால் வண்டியை விடுறதுக்கும் இடமும் இல்லை. அந்த கீழே இருக்கக்கூடிய அந்த பகுதியிலேயே வண்டியை விட்டுட்டு, சரி நம்ம இனிமேல் வெளியே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குமான்னு தெரியலை, ஜாமானும் வாங்கிட்டு வந்தாச்சுன்னு சொல்லி சேஃபாக எல்லாத்தையும் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டேன். கொஞ்ச நேரத்தில் தண்ணி வந்து கிட்டத்தட்ட முட்டுக்கும் மேல் பகுதி வரைக்கும் நல்லாவே தண்ணி ஏறிடுச்சு. ஆனாலும் மழை விடவே இல்லை, கண்டினியூஸாக மழை பெஞ்சிக்கிட்டே தான் இருக்குது. இந்த மழை விடுற மாதிரியான ஆப்ஷனே இல்லை. சரி, அப்போ இன்னும் எத்தனை நாள் பெய்யும் அப்படிங்கிறது தெரியலை. மறுநாள் காலையில் கொஞ்சமாக மழை தூறலோட இருந்ததை தவிர மழை விடலை, மழை தூறல் போட்டுக்கிட்டே தான் இருந்தது. ஆனால் எங்களுடைய ஏரியா கிட்டத்தட்ட குளம் மாதிரி ஆயிடுச்சு. இவ்வளோ தூரம் தண்ணி ஏரியாவில் வரும்னு சொல்லி எதிர்பார்க்கவே இல்லை. ஏன்னா தண்ணி வரக்கூடிய பகுதி கிடையாது, ஆறு தள்ளி தான் இருக்குது. எங்களுக்கு பின்னால் இருக்கக்கூடிய குளத்துலேருந்து வந்த தண்ணி தான் இவ்வளோ தூரம், குளம் நிரம்பி 2-3 குளம் நிரம்பி அதுலேருந்து வந்த தண்ணி இவ்வளோ தூரம் மேலே வரைக்கும் ஏறிடுச்சு. தண்ணியில் நிறைய மீன், அப்புறம் நிறைய குப்பைகள் எல்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு. இவ்வளோ தூரம் வரும்னு எதிர்பார்க்கல. ஆனாலும் இந்த மழை வந்து தூறலாக இருந்ததை தவிர கம்ப்ளீட்டாக நிற்கலை. இந்த மழை அப்பவும் பெஞ்சிட்டு தான் இருந்தது. அது சரி, இவ்வளோ தூரம் மழை இருக்குது, இந்த தண்ணி எப்போ இறங்கும்னு தெரியலை, ஓரளவு ஜாமானும் வாங்கிட்டு வந்துட்டோம். ஆனால் அது போக ஊரில் பாலங்கள் பக்கம் நிறைய ஏரியா பக்கம்லாம் பார்த்திங்கன்னா தண்ணி ரொம்ப அதிகமாக போக ஆரம்பிச்சிருச்சு. நேற்று பார்த்தா அந்த பாலத்துக்கு ஓரளவு அரைவாசி போய்கிட்டு இருந்த அந்த தண்ணி ஆற்று பாலத்து பக்கம், ஆற்று பாலத்திலேருந்து தொடுற அளவுக்கு தண்ணி போக ஆரம்பிச்சிருச்சு.
இவ்வளோ ஏன் நம்ம நெல்லைக்கே பிரதானமாக இருக்கக்கூடிய நெல்லையப்பர் கோயிலே பார்த்திங்கன்னா உள்ள தண்ணி போக ஆரம்பிச்சிருச்சு. அதுவுமே ஆறுலேருந்து ரொம்ப தள்ளி இருக்கக்கூடிய பகுதி தான். ஆனால் அந்த கோயிலுக்கு உள்ள கோயில் சுற்றுவட்டார பகுதிகள் அது மாதிரி நிறைய பகுதிகளில் தண்ணி வந்து அளவில்லாமல் போக ஆரம்பிச்சிருச்சு. கிட்டத்தட்ட கரையோர பகுதிகள் மட்டும் இல்லாமல் திருநெல்வேலி முழுவதுமே வந்து மிகப்பெரிய அளவுக்கு ஒரு பாதிப்பை உண்டாக்குற அளவுக்கு தண்ணி எல்லா ஏரியாலையும் போக ஆரம்பிச்சிருக்கு. இவ்வளோ தண்ணி வந்து பார்த்ததே இல்லை. அவங்க நிறைய வரலாற்று இதெல்லாம் சொன்னாலுமே வந்து அதெல்லாம் தாண்டி ஓவர்டேக் பண்ணுற அளவுக்கு இந்த அளவுக்கு தண்ணி. நிறைய குடியிருப்பு பகுதிகள் பார்த்திங்கன்னா பில்டிங்லாம் கீழ்த்தளங்கள் முக்கால்வாசி மூழ்கி மேல்தளத்துக்கு கிட்டத்தட்ட ஏறுற கண்டிஷனில் தண்ணி வர ஆரம்பிச்சிருச்சு. நிறைய பேர் அந்த தண்ணி இறங்குனாதான் அடுத்து அவங்களுக்கு தேவையான பொருட்கள் வாங்கவோ வைக்கவோ வெளியவே போக முடியும். அது இல்லாத பட்சத்தில் அங்கேருந்து நகலவே முடியாது. அந்த அளவுக்கு தண்ணி ஏறி இருக்குது. அவ்வளோ மிகப்பெரிய ஒரு சூழலில் மாட்டிக்கிட்டாங்க. இந்த வண்ணாரப்பேட்டை அங்கக்கூடிய மிகப்பெரிய பிரதான சாலை அதுலேயே பார்த்தீங்கன்னா தண்ணி ஒரு பள்ளி ஒரு தனியார் பள்ளிக்குள்ளே எவ்வளோ தூரம் தண்ணி போயிருக்குன்னு பாருங்கள். இன்னும் கிராமங்கள் அதிகமான இடங்களில் கிராமங்கள்லாம் குளங்கள் நிறைய உடஞ்சி ஆற்று பகுதியோடைய கரை பகுதிகளில் நிறைய இடங்களில் ஒரு பெரிய அளவு பிளவு ஏற்பட்டு ஊருக்குள்ளே தண்ணி வர ஆரம்பித்து அதெல்லாம் வந்து இருக்கக்கூடிய இதுக்கு முன்னால் 100 வருஷத்துக்கு முன்னால் இதை மாதிரி ஒரு வரலாற்று சம்பவம் நடந்தது அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் தாண்டி அதை பிரேக் பண்ணுற மாதிரி அதை தாண்டி ஒரு ரெக்கார்ட் படைச்ச மாதிரி இது தண்ணி இவ்வளோ தூரம் வர ஆரம்பிச்சிட்டு அரசு மருத்துவமனை இருக்கட்டும், இந்த மாதிரி கோயில்களாக இருக்கட்டும், நிறைய இடங்களில் இந்த அரசு மருத்துவமனைகள்லாம் தண்ணி வந்திருக்கு பாருங்க. இங்கெல்லாம் வந்து பக்கத்தில் அந்த அளவுக்கு ஆறோ குளமோ கிடையாது. ஆனால் மழை அந்த அளவுக்கு கிட்டத்தட்ட ஒரு வருஷத்தில் பெய்யக்கூடிய மழை ஒரே நாளில் பெஞ்சிருக்கு. அப்போ எந்த அளவுக்கு தண்ணி வந்திருக்கும் பாருங்கள். ஒரு வருஷத்தில் பெய்யக்கூடிய மழை ஒரே நாளில் பெஞ்சு தீர்த்துருக்கு. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஜங்ஷன் சொல்லக்கூடிய மெயினான அந்த பஸ் ஸ்டாண்டு இருக்கக்கூடிய மெயினான ஏரியா இதெல்லாம். அங்கெல்லாம் பார்த்திங்கன்னா தண்ணி வீடுகளுக்குள்ளே அங்கெல்லாம் மெயினாக கிட்டத்தட்ட அது ஆறு கரையோரமாக உள்ள பகுதி தான். நேற்று பார்த்த வண்ணாரப்பேட்டை அந்த பைபாஸ் பாலம்லாம் கூட பாலத்தை மூழ்கி இந்த தண்ணி போகிற அளவுக்கு ஓட ஆரம்பிச்சிட்டு. இந்த அளவுக்கு வெள்ளம் இதுவரைக்கும் வந்ததில்லை. அவ்வளோ தூரம் மக்கள் மிகப்பெரிய ஒரு பாதிப்பு. அந்த கரையோர பகுதிகளில் இருக்கக்கூடிய மக்கள்லாம் வந்து மிகப்பெரிய ஒரு பாதிப்பு அடைஞ்சாங்க. நிறைய கிராமங்கள்லாம் பார்த்தீங்கன்னா குளம் உடஞ்சி கோயில்கள் வீடுகள்னு அப்படியே தள்ளிட்டு போக ஆரம்பிச்சிட்டு. இவ்வளோ தூரம் தண்ணி, அதாவது மக்கள் வெளியில் வந்து சும்மா நார்மலாக காலை வச்சாலே இழுத்துட்டு போயிடும். ஒரு ஆறு பகுதியில் ஓடக்கூடிய தண்ணி மாதிரி இங்கே ஓடுது. யாருமே அதில் உள்ளே போனோம்னா சிக்கணும்னா மீள்றது கஷ்டம். வீடுகள்லாம் எத்தனை பேர் வீடுகளை இழந்தாங்கங்கிறீங்க. சாதாரணமாக அந்த வெள்ளம் வந்து ஊருக்குள்ளே புகுந்து நிறைய பழைய காலத்து பில்டிங்கெல்லாம் வந்து அவங்க கண்ணு முன்னால் அந்த குடும்பங்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்கிற அளவுக்கு மிகப்பெரிய அளவுக்கு இந்த வெள்ளம் வந்துட்டு போயிடுச்சு. அவங்க கண்ணு முன்னாலேயே அந்த வீடு சிதைஞ்சு அவங்க எவ்வளோ ஆசையாக கட்டியிருப்பாங்க, எவ்வளோ ஆசையாக அந்த குடித்தனம் இருந்திருப்பாங்க. அதெல்லாம் வந்து நம்ம பார்த்தாலே நம்மளுடைய மனசு ரொம்ப கஷ்டப்பட்டுரும். அந்த அளவுக்கு நமக்கு வந்து இந்த மழை வெள்ளம் வந்து மிகப்பெரிய ஒரு பாடத்தை கற்பித்து போயிருக்கு. நமக்கு இருக்கக்கூடிய ஆறுகள் நதி அதுபோக குளம் ஏரி இதெல்லாம் பாதுகாக்கணும். இல்லைன்னா இந்த மாதிரி மிகப்பெரிய ஒரு கஷ்டத்தை நம்ம அனுபவிப்போம் அப்படிங்கிறதுக்கு இந்த இயற்கை நமக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பாடத்தை கற்பிச்சிருக்குன்னு தான் சொல்லணும். இவ்வளோ ஏன் வெள்ளத்தில் பார்த்தீங்கன்னா எத்தனை பேர் இதே மாதிரி இறந்து போனாங்கன்னு தெரியல. அங்கங்கே நிறைய பேர் அடித்து வந்து நிறைய பேர் வந்தாங்க. அதே மாதிரி ஸ்ரீவைகுண்டத்தில் ஒரு ட்ரெயினை நிப்பாட்டினாங்க. அதுக்கு காரணம் இந்த மாதிரி தண்டவாளத்துக்கு அடியில் இருக்கக்கூடிய பகுதியை அரிச்சிட்டு போயிட்டு. ஸோ அதை கவனித்து அந்த ஸ்டேஷன் மாஸ்டர் வந்து அந்த ட்ரெயின் அங்கேயே ஸ்டாப் பண்ணார். அதனால் கிட்டத்தட்ட ஒரு 500 பேர்கிட்ட பாதுகாக்கப்பட்டாங்க. மிகப்பெரிய ஒரு தேங்க்ஸ் தான் சொல்லணும் அவருக்கு. அப்புறம் ஹெலிகாப்டர்லாம் வர வச்சு நிறைய பேருக்கு ஹெலிகாப்டர் மூலமாக உதவிகள் பண்ண ஆரம்பித்தாங்க. சாப்பாடாக இருக்கட்டும், அப்புறம் நிறைய அவங்களுக்கு பண்ணக்கூடிய உதவிகள் நிறைய ஹெலிகாப்டர் மூலமாக ஒரு 2 ஹெலிகாப்டர் மூலமாக இது மாதிரி பண்ண ஆரம்பித்தாங்க. கீழே மாட்டிக்கிட்ட கர்ப்பிணி பெண்கள்லாம் வேற காப்பாற்றினாங்க. இதெல்லாம் ஒரு மிகப்பெரிய ஒரு சல்யூட் தான் அவங்களுக்கு. ஏன்னா நார்மலாக இருக்கிற மனுஷங்களாலேயே இதெல்லாம் தாங்க முடியாது. வயிற்றில் பிள்ளையை வச்சுக்கிட்டு கர்ப்பிணி பெண்ணாக இருக்கிறவங்க வந்து எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஸோ நிறைய பேர் இதே மாதிரி உதவி பண்ணாங்க. தன்னார்வ தொண்டர்கள், அப்புறம் மாலை போட்டிருந்த ஐயப்ப பக்தர்கள், முருக பக்தர்கள்னு நிறைய பேர் வந்து அவங்களால முடிஞ்ச அளவுக்கு சாப்பாடு போடவும் பார்சல் பண்ணி ஒவ்வொரு வீடாக கொண்டு போய் கொடுக்கவும் நிறைய உதவி பண்ணாங்க. எல்லாருக்குமே அவங்களுக்குலாம் ஒரு நம்மளை பாதுகாக்க நம்ம தான் வரணும் அப்படிங்கிறதுக்கு இதெல்லாம் ஒரு மிகப்பெரிய ஒரு பெரிய பாடம். எல்லாருக்குமே மிகப்பெரிய ஒரு நன்றிகள் சொல்லணும். நம்ம எல்லாருக்குமே கடமைப்பட்டிருக்கோம். இதே மாதிரி ஒரு இயற்கை பேரிடர் வந்ததுன்னா அதுலேருந்து மீள்றதுக்கு நம்மளை நாமளே காப்பாற்றிக்கணும்.